करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। எல்லாருக்கும் நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள். ஆத்ம வித்யாலயம் அத்வைத வேதாந்த குருகுலம் இன்று போல இதுக்கு முன்னாடியும் நிறைய 2 நாள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் வேதாந்தத்துக்கு அறிமுகமாகிறவர்களுக்கு ஒரு புகுமுக வகுப்பு, பிரிட்ஜ் கோர்ஸ். இதில் கலை சொற்கள் புதுசாக பயன்படுத்தப்படும். இந்த கோர்ஸ் இது ஒரு சிலபஸ் தான், ஒரு பாடத்திட்டம் மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பாடத்திட்டங்களை நாம் வகுக்கலை, சம்பிரதாயம் வகுத்து கொடுத்துருக்குது. சம்பிரதாயங்கிறது நீண்ட குரு பரம்பரை. இன்றைக்கி சொன்னோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி ஆரம்பம், சதாசிவ ஆரம்பம், சங்கராச்சாரிய மத்தியமாம் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ ஒரு பெரிய குரு பரம்பரை வழியாக நம்ம வந்திருக்கிறோம். அந்த மரபு மாறாமல் ஒரு பாடத்திட்டம் நம்மக்கிட்ட கைமாற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுக்கின்ற விஷயம் அத்வைதம், சொல்லிக்கின்ற முறை ஒரு சம்பிரதாய முறை, சம்பிரதாய பிரக்ரியா. இதுக்கு நிறைய பரமாச்சாரியர்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வழியில் தான் நாம் இப்போது இந்த பாடத்தை நம்ம நடத்த போகிறோம். மற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், மாண்டிசோரி அப்படின்னு இன்டர்நேஷ்னல் மெத்தட் அப்படின்னு நிறைய மெத்தடாலஜிலாம் இருக்குது. அது மாதிரி நம்மதில் டிவிஷன்ஸ் கிடையாது, ஒரே முறை தான். ஏன்னா ஞானம் மோட்சத்துக்கு ஒரே சாதனம். மற்ற எல்லாத்துலேயும் சாதனம் செய்த பிறகு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அது காத்திருக்கணும். உபாசனம் போன்றதோ, யஜ்ஞங்கள் போன்றதோ, தியானம் போன்றதோ, தவம் போன்றதோ அல்லது கர்மங்கள் எது செய்தாலுமே அதன் பலன் திருஷ்டமாகவும் அதிர்ஷ்டமாகவும் கிடைக்கும். திருஷ்டமாக ஒரு சில மன அமைதி, மன ஒருமைப்பாடு கிடைக்கும். அதிர்ஷ்டமாக புண்ணியங்கள் கிடைக்கும். மறுபடியும் பிறந்து சொர்க்கலோகத்திலோ சத்தியலோகத்திலோ வாழ வேண்டிய மறுபடியும் ஒரு பந்தம் ஏற்படும். ஆனால் ஞானத்தில் பலன் அதிர்ஷ்ட பலன் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டதுனால புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாது. புண்ணியம் வந்துடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டி வரும். பிறக்க வந்ததுன்னா இப்போ துவைதம் ஆகிடும். அப்போ ஞானத்தினுடைய பலன் எப்பொழுதுமே திருஷ்ட பலன் தான். சரி, திருஷ்ட பலன் எப்போ கிடைக்கும்னா உடனடியாக தான் கிடைக்கும். அதிர்ஷ்ட பலன் தான் காலத்தாலும் இடத்தாலும் இன்னொரு சமயத்தில் கிடைக்கும். அதிர்ஷ்ட பலன்கிறது பாவ புண்ணியங்கள். அதனுடைய பலன் எப்போ கிடைக்கும்? இப்போ கிடைக்காது. இன்னொரு இடத்துல, சொர்க்கலோகத்திலேயோ இன்னொரு காலத்தில் இறந்த பிறகோ அல்லது இந்த பிறவிலேயே இன்னொரு இடத்தில் இன்னொரு காலத்தில் அப்படி தான் அது கிடைக்கும். அப்போதுக்கு அப்பொழுது பயன்படும் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பலனுக்கு பொருந்தாது. இருந்தாலும் சில அதிர்ஷ்ட பலன்கள்லாம் இருக்குது பிரார்த்தனைகளில். ஆனால் ஞானம் என்பது, இந்த அறிவு என்பது விளங்கு கொள்வது தான் அவங்க மோட்சமே. விளங்கிட்டாக்க மோட்சம், விளங்காத வரைக்கும் மோட்சம் கிடைக்கலன்ற அர்த்தம். இந்த ஞானம் உடனடியாக பலனை கொடுத்துருது. அது திருஷ்ட பலன் ஆகிறது. அது இனிமேல் நம்ம அடைய வேண்டியதோ, இனிமேல் அதை பின்னாடி சாதனைகள் பண்ண வேண்டியதோ எதுவும் கிடையாது. அதனால் இந்த உடனடியாக தரக்கூடிய இந்த மோட்ச பலனை தரக்கூடிய ஒரு மெத்தடாலஜி சொல்லிக் கொடுக்கும் முறையில் தான் இருக்குது. ஏன்னா புரிந்து கொடுத்துல உங்களுக்கு ஒரு வினாடி தான் ஆகும். அந்த
நான் பிரம்மம் என்று புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு வினாடி தான். சொல்லுகின்ற நேரத்திலேயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாம்பழம்னு சொன்னோன்னா மாம்பழம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது தக்காளி இல்லைன்னு சொன்னால் தக்காளி இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் சரீரம் இல்லை மனம் அல்லன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து மாம்பழம், அதாவது இந்த ஏகரசமான பிரம்மம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சில வினாடிகள் தான் ஆகும். புரிந்து கொள்வதற்கு சில வினாடிகள் ஆவதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய மொழியும் அதை புரிந்து கொள்கிற திறனும். சில சமயங்களில் மொழி சரியில்லை, சொல்லிக் கொடுக்குற விதம் சரியில்லை, அல்லது புரிந்து கொள்கிற மனநிலையும் பொருத்தமாக இல்லைன்னா அந்த இடத்துல விளங்காது. அவர் கேட்டிருப்பார், ஆனால் விளங்கியிருக்க மாட்டார். இப்போ ஞானம் என்பது கேட்டுதல் மட்டுமல்ல, சிரவணம் மட்டுமல்ல, இது மனனமும் சேர்ந்தது. அதை விளங்கியும் கொள்ளணும், சுயமாக விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதை நிதித்தியாசனம் செய்து வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதுதான் மோட்சம். ஆனால் அந்த உபதேசம் சொன்ன ஆத்திரம் மோட்சம் உங்களுக்கு வந்துடுச்சு. அது நீங்கள் அள்ளி பருகிய ஆனந்தத்தில் இருக்கிறதுக்கு உங்களுடைய அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அதுதான் நிஷ்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரக்கிரியான்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லித்தரும் முறை வகுத்து கொடுத்துருக்க பெரியவர்களுக்கு நம்ம நன்றி சேர்க்கிறோம். அந்த ஞானத்தை அழியாமல் கை மாற்றி மோட்சத்தை நிச்சயம் தரக்கூடிய வகையில் இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த சாஸ்திரத்துக்கும் நன்றி, இந்த குரு பரம்பரைக்கும் நன்றி. இங்கே இருக்கிற இப்போ ஆச்சாரியர்கள்லாம் அதே வழியில் வந்தவங்க தான். இங்கே இருக்க சொல்லிக் கொடுக்க போகிற ஆச்சாரியர்கள் எல்லாருமே அதே மரபு தான். எந்த ஒரு 4 தலை பிரம்மா கமலநாயகன் அவருடைய சீடர்களுக்கு அத்தர்வா போன்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, அத்தர்வா போன்றவர்கள்லாம் அவங்களுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ, பிருகு போன்றவர்களுக்கு எப்படி அவருடைய வாருணின்னு சொல்லக்கூடிய வருண பகவான் அவர் சொல்லிக் கொடுத்தாரோ, எப்படி 4 தலை பிரம்மா நாரதருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, என்னெல்லாம் அவங்க வாயால் பேசினாங்களோ, எப்படி அந்த மாணவர்கள் புரிந்து கொண்டார்களோ, அதே தான் நீங்களும் சொல்லித்தர போகிறீங்க. அதே தான் நீங்கள் கேட்பீங்க. இங்கே இருப்பவர்களெல்லாம் மனித உடம்பில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களும் அந்த பரம சீடர்களும் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மெல்லாம் நாரதர்கள் தான், சொல்லித்தரவங்களாம் பிரம்மா தான், சொல்லித்தரவங்களாம் வாருணி தான், கேட்பவர்கள்லாம் பிருகு தான். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க தான். யாக்ஞவல்கியர் போன்ற பெரிய பண்டிதர்களும் ஞானிகளும் ஜனகர் போன்ற அவருடைய சீடர்களும் இங்கே இருக்கிறோம். அஷ்டாவகரர் என்ன சொன்னாரோ அதை தான் நாமளும் இன்றைக்கி சொல்ல போகிறோம். பரமாச்சாரியர் சங்கரர் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த ஆச்சாரியர்கள் சொல்ல போகிறாங்க. அந்த கேட்டிருக்கின்ற சுரேஷ் ஆச்சாரியர் போன்றவர்களும் மற்ற சீடர்களை ஆனந்தகிரி போன்றவர்களும் தான் இங்கே இருக்கிறாங்க. எந்த விதத்துலேயும் இங்கே இருக்கிற இந்த கூட்டம் இந்த பாரத நாட்டில் இருந்த இந்த ஞான கூட்டத்துக்கு வேறுபட்டதே இல்லை. நம்ம நடை உடையிலேயே நம்ம பேண்ட் ஷர்ட்டில் இருக்கலாமே தவிர நம்முடைய மனோநிலை மனோபாவம் சற்றும் மாறாமல் பாரதத்தில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதில் ஆச்சாரங்களை நம்ம வந்து பரமாச்சாரங்களை மதிப்பு கொடுக்கணும். சீடர்களும் அதுக்கு தகுந்தது போல் அந்த சீடத்தன்மையோட சேவை மனசோட இருந்து கற்றுக்கணும். இந்த 2 நாள் கருத்தரங்கையை நிகழ்த்தி கொடுக்கறது பொறுப்பை நம்முடைய பரமாச்சாரியார் சபேஷ் ஆனந்தா அவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். அவர் தான் அது செய்வார். அப்புறம் மற்ற ஆச்சாரியர்களும் கூட அவருக்கு ஒத்துழைச்சி அவர் வழிநடத்துதல் படி அதை செய்துட்டு இருப்பாங்க. ஆச்சாரியர்கள் எல்லாம் தனக்கு எடுக்கப்பட்ட தலைப்பை புரிய வைக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் என்ற நோக்கத்தோடு பேசணும். நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன், இது உங்களுக்கு புரிய வைக்கணும், அதான் என்னுடைய நோக்கமே. என்ன புரிய வைக்கணுங்கிறது உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஒருவர் சொல்லலாம், இந்த பிராணன் என்பது என்ன, அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அவர் அதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும், பிராணன் என்பது எங்கிருந்து வந்தது, பிராணனை எப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, என்னென்ன பொருளுக்கு பிராணன்ற பேரெல்லாம் இருக்குது, எல்லா உயிரினங்களுக்கும் பிராணின்னு வேறு பேர், அந்த பிராணன் உபனிஷத்துகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அந்த இடத்துல எந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறாங்க,
நான் எதை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேங்கிறத தெளிவாக நமக்குள்ளே வச்சுருக்கணும். இப்போ பிராணனை பற்றி பேசும்பொழுது பிராணன் குறித்து நான் என்ன உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். அது பேர் விவக்ஷா அப்படின்னு பேர். அது தாத்பரியம்னு பேர், விவக்ஷா. ஒரு சேல்ஸ்மேன் வந்து வியாபாரம் செய்ய வந்தார்னா அவருடைய விவக்ஷா என்ன? எப்படியாவது இந்த ஒரு கருவியை அவங்களுக்கு வாங்க வச்சிடணும். ஒரு அயன் பாக்ஸோ ஃப்ரிட்ஜோ. விவக்ஷா, பக்தும் இச்சா, அது பேர் விவக்ஷா. சொல்ல வந்த விஷயம், சொல்ல இஷ்டப்பட்ட விஷயம், பக்தும் இச்சா, விவக்ஷா. எவ்ரி முக்தும் இச்சா முமுக்ஷு அப்படின்ற மாதிரி. அது மூன்னு வர்றதுனால ஷு அப்படின்னு வருது. இது பக்தும் வருதுனால இச்சான்னு வர்றதுனால விவக்ஷா அப்படின்னு வருது. அந்த சேல்ஸ்மேனுடைய நோக்கம், பேசும்போது என்னென்னவோ பேசுவான். நான் தஞ்சாவூரில் வந்தேன், எங்களுக்கு ரிலேட்டிவ் தான், அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மற்ற பிராண்ட் அப்படி இருக்குது, இந்த பிராண்ட் இருக்குது, நாங்கள் இஎம்ஐயில் தரோன்னு சொல்லுவோம். அவனுக்கு குறிக்கோள் பொருளை விற்கிறது தான். நமக்கு சொல்ல வந்த விஷயம் ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு சம்பந்தமானதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனால் நம்முடைய குறி எப்பொழுதுமே அதை விளங்க வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ பிராணனை பற்றி விளங்க வைக்கிறோம், ஆகாசத்தை பற்றி விளங்க வைக்கிறோம். ஆகாசம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரந்த வெட்டவெளி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபிசிக்கலாகவும் நம்ம பார்க்குற ஸ்பேஸாகவும் இருக்கலாம், அல்லது வந்து சூக்ஷ்மமான ஆகாசமும் இருக்கலாம். இதெல்லாம் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி ஒரு சூக்ஷ்மமான ஆகாசம் இருக்குதானா? இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு வானத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வானத்தில் ஒரு பறவை பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ஆகாசம் தானே. அது உங்கள் சித்தாகாசம், சித்துக்குள்ளேயே உண்டாகிற ஒரு ஆகாசம். மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணுறீங்க. அப்போ ஆகாசம் ஸ்தூலமாகவும் இருக்குது, சூக்ஷ்மமாகவும் உங்களுடைய எண்ண ரூபமாகவும் இருக்கிறது இல்லவா? அந்த ஆகாசத்துக்கு டெஃபினிஷன் என்ன? அப்படி பகவான் எப்படி அதை படைச்சார்? பகவான் ஆகாசத்தை எப்படி உண்டாக்குனார்? அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற ஆகாசத்தை அவர் உண்டு பண்ணலை. அவர் உள்ள ஒரு சித்தாகாசத்தை உண்டு பண்ணார். இந்த ஆத்மா எதை எண்ணுதோ அதன் மயமாயிடும். அந்த எண்ணம், அது ஆத்மா இல்லாமல் எந்த எண்ணமும் இல்லை. அது ஆத்மானா நீங்கள் இல்லாமல் ஒரு எண்ணம் இருக்குமா? ரெண்டும் தனித்தனி பொருளாக இருக்க முடியுமா? ஸ்பூனும் சர்க்கரை மாதிரி. ஸ்பூனில் சர்க்கரை எடுக்கலாம், கொட்டிடலாம். அந்த மாதிரி இந்த எண்ணம் தனியாகவும் ஆத்மாவினுடைய இன்னொரு பரிமாணமாக தான் இந்த எண்ணங்கள் இருக்குது. ஆத்மாவிலால் சூடப்படாத ஒரு பொருளும் இல்லை. அப்போ ஆகாசம் அப்படின்னு கடவுள் தன்னை அந்த நினைக்கும் பொழுது அந்த நினைக்கிற வஸ்து எதுன்னு கேட்டால் பிரம்மன் தான், சைதன்யம் தான், கடவுள் தான் அதை நினைக்கிறாரு. நினைக்கிற போது அந்த நினைப்பாகவே அந்த பொருள் உண்டாகுது. அதனால் அவர் பேர் சத்திய சங்கல்பம்னு பேர். நாம் நினைச்சோம்னா ஆகாசம் இங்கே உண்டாகாது. அவர் நினைச்சானா உண்டாகும். ஏன்னா அவர் நினைக்கிறது ஆத்மாவில், நாம் நினைக்கிறது புத்தியில். புத்தியில் உண்டாகிற ஆகாசம் வேறு, ஆத்மாவே ஆகாசமாக இருக்கிறது வேறு. அது நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருந்ததுன்னா அதுக்குண்டான எந்த லாஜிக் பயன்படுத்தலாம், எந்த யுக்தியை பயன்படுத்தலாம், எந்த மாதிரி திருஷ்டாந்தங்களை பயன்படுத்தலாம். இப்போ ஆகாசத்தை அவர் உண்டு பண்ணாருன்னா ஆகாசத்தினுடைய குணத்தை உண்டு பண்ணாருன்னு அர்த்தம். ஆகாசத்து குணத்தை உண்டு பண்ண. ஆகாசத்து என்ன குணம்? சப்தம். அப்போ ஆகாசம் வேணும்னா சூக்ஷ்மமாக ஒரு சப்தத்தை உண்டாக்குனாருன்னா அது பேர் ஆகாசம்னு பேர். இப்போ ஆகாசங்கிறது நம்ம எப்போவுமே ஸ்பேஸை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். ஆனால் சாஸ்திரம்னு சொல்ல அது சப்தம்னு இது. அப்புறம் வாயை உற்பத்தி பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு உணர்வு உணர்ந்தார், ஸ்பரிசங்கிறத உணர்ந்தார். இப்போ பகவான் அறிவுணர்வு மாத்திரமாக இருந்தவர், எதுவுமே சிருஷ்டி அப்போ இல்லை, அவர் தான் மாத்திரமாக இருக்கார். ஏகம் ஏவ அத்விதீயம். அப்படிப்பட்ட கடவுள் ஆகாசத்தை உண்டு பண்ணுறதுக்கு தன்னிடம் ஒரு குணத்தை உண்டு பண்ணுறார். நிர்குணமான அவர் ஒரு சப்தம் கேட்பவராக தன்னை மாற்றிக்கிட்டார், ஸ்பரிசம் உணர்பவராக தன்னை மாற்றிக்கிட்டார். இப்போ ஸ்பரிசத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் எதுவும் நான் தொடலை. கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குன்னா சப்தம் இல்லை, சைலண்ட்டாக இருக்கு. ஆனால் என்கிட்ட கேட்கும் தன்மை இருக்குது, தொட்டு உணரும் தன்மை இருங்கிட்டே இருக்குது. அப்புறம் வெளிச்சம் நிறங்களை பார்க்கும் தன்மை வந்துடுச்சு. ஆனால் எதுவும் நான் பார்க்கறதுக்கு ஒரு பொருள் விஷயமும் இல்லை, சிருஷ்டியே பண்ணலை.
அதுக்கப்புறம் ருசிப்பதற்கு வேண்டிய நாக்கு இல்லாமலே அவர் ருசி வச்சிருக்கிறார். ருசிக்க ரெடியாக இருக்கிறார், நாக்கும் இல்லை, சுவைப்பதற்கு ஒரு பொருளும் இல்லை. அப்படி உங்களுக்கு இருக்க முடியுமா? நீங்கள் இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நாக்கு, தலை, உடம்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் மாட்டும் இருங்க. உங்களுக்கு கேட்கும் தன்மை இருக்கிறது, கேட்பதில்லை. தொட்டுணரும் தன்மை இருக்கிறது, ஆனால் தொடுவதற்கு இல்லை, தொடாமல் இருக்கிறீங்க. தன்மை இருக்குது இல்லையா? என் தன்மை எங்கே இருக்குது? அந்த தன்மை தான் குணம்னு சொல்கிறோம். குணம் எதில் இருக்கும்? நிர்குணத்தில் தான் இருக்கும். அது எப்படி நிர்குணத்துக்கு குணம் இருக்கும்? குணத்துக்கு குணம் இருக்குன்னு சொன்னால் எந்த குணத்துக்கு குணம்னு சொல்லும்? ஏற்கனவே ஒரு குணம் இருக்குது, இப்போ அதுக்கு இந்த குணம் இருக்குதுன்னு சொன்னால் குணத்துக்கு குணம் ஆகிடும். நிர்குணத்துக்கு தான் குணம் இருக்க முடியும். சரி, அது முரணாக இருக்குதே, தன்முரண். நிர்குணம்னு சொல்லிட்டு குணம் இருக்குதேன்னு அதை நீங்கள் விளக்கணும். இப்படி ஒரு சந்தேகம் மாணவர்கள் வந்துடுதுன்னா நிர்குணத்துக்கு எப்படி குணம் இருக்கும்? அப்போ குணத்தினுடைய தன்மை என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் இதான் விவக்ஷா. எந்த ஒரு டீச்சிங்கில் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு முந்தி நமக்கு சந்தேகம் வந்துடணும். மாணவர்களுக்கு முந்தி நம்ம பூர்வபட்சியாக மாறிடணும். அவங்ககிட்ட கேள்வி எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி கேள்வியை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படியெல்லாம் நம்ம பல வகையில் சிந்திக்கணும். அப்போ பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணுறாரு? தன்னையே அந்த உணர்வுடையவராக மாற்றிக்கொள்கிறார். ஏன்னா ஒரு அறிவுடையவர், உணர்வுடையவர். அறிவு உணர்வு. இப்பொழுது 5 உணர்வுடையவனாக மாறிட்டார். சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். இது தாங்க சூக்ஷ்ம சிருஷ்டிங்கிறது. இது உத்தம அதிகாரிகளுக்கு டீச் பண்ணுறோம். ரொம்ப ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த பரிபக்குவ நிலையில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்தூல ஆகாயம் படைச்சா மாதிரியே நம்ம பாடம் சொல்லி விடணும். சூக்ஷ்ம ஆகாயம்னு சொல்லணும். நீங்கள் எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆரம்ப காலத்தில், அதே மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ டீச்சிங் மெத்தடாலஜிங்கிறது இந்த வாக்கியங்களையும் உபனிஷத் சொற்களையும் ஆசிரியர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னுடைய விவக்ஷா உத்தம அதிகாரிக்கு எப்படி சிருஷ்டி நடந்ததுங்கிறது இப்படி தான் நான் சொல்லித் தருவேன். மத்தியம அதிகாரிக்கு வேறு மாதிரி சொல்லித் தருவேன். அதம் அதிகாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டினரியாக வேறு மெத்தடில் தான் நம்ம அணுகணும். இப்படியெல்லாம் நம்ம பல முறைகள் இருக்குது. இங்கே இருக்கிற ஆச்சாரியர்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள என்ன விவக்ஷா இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி டார்கெட்டில் அடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இன்னொருத்தருடைய டாப்பிக்கை நம்ம எடுத்துக்க வேண்டாம். மொத்த வேண்டாமல் நம்ம லெக்சர்லேயே வந்துடணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு இந்த சிருஷ்டியில் சூக்ஷ்ம சிருஷ்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விவக்ஷா இன்னைக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா இதுக்குள்ளே நிறுத்திக்கிட்டேன். மீதி பந்தம் பற்றியோ மோட்சம் பற்றியோ எதுவுமே நான் பேச மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள்ளே நாம் இருப்போம். அப்புறம் மற்றவங்க பேசும்போதும் அவங்க தலைப்புக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும்பொழுது எல்லாரும் சேர்த்து அதை சரி பண்ணி கொடுப்போங்க. அப்புறம் மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், சீடர்கள், சிஷ்யா அப்படிங்கிறது தான் இதுக்கு சீடர்னு பேர். வேதாந்தத்தை படிக்கிறவங்க பேர் தான் சிஷ்யன்னு பேர். மந்திர ஓதம் பக்கத்துக்கிறவங்கலாம் சிஷ்யன்னு பேர் இல்லை. அவங்களுக்கு அந்தேவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சிஷ்யாங்கிறது எப்பவுமே வேதத்தை கற்றுக்கிறவன் தான், வேதாந்தத்தை கற்றுக்கிறவன் தான் அந்த வார்த்தை. இப்போ சிஷ்யர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அர்த்தம். சிஷ்யர்னா பவரோகங்கிற நோயிலேருந்து அவங்களை காப்பாற்றப்படுறாங்க. சிக்ஷா இங்கே வருது. சீக்காளிகளுக்கு இப்போ மருந்து கொடுக்குறாங்க. அங்கேருந்து அது சீக்குங்கிற வார்த்தைலாம் இங்கிலீஷில் சிக்குங்கிறாங்க. இஸ் சிக் வித் தட். சிஷ்யா அப்படின்னா தட் வாண்ட் டு பி ட்ரீட்டட் வித். அவங்க எல்லா சந்தேகத்தையும் நோட் புக்கில் குறிச்சிக்குங்க, அலர்ட்டாக இருங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளுடைய உள்ளர்த்தம் நமக்கு பதிஞ்சிருச்சான்னு பாருங்கள். பதிய கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னால் இடைஞ்சல் இல்லாமல் அதை குறித்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை கேள்விகளாக நம்ம கேட்கலாம். ஆச்சாரியர்கள் பல மடங்கு வேகமாக போவாங்க. அவங்களுடைய அறிவு ஞானமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே வேகத்தில் நம்ம மாணவர்களும் கற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க பயிற்சியில் இல்லாமல் அவங்க செய்திருவாங்க. இப்போ சபேஷன் ஐயாலாம் பல இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தினவர், பங்கேற்றவர், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருந்து
பல ஆயிரக்கணக்கு இந்தியா முழுக்க இருக்க மாணவர்களுக்கெல்லாம் பாடத்திட்டம் வகுத்து கேள்வி பேரெல்லாம் கெடுத்து எக்ஸாமினேஷன் வச்சு பாஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்து அவர் கையால் சைன் வாங்கி பெற்ற மாணவர்கள் லட்சக்கணக்காக இருப்பாங்க. அதனால் அவருக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியும். மற்றவங்க அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ ஆரம்பத்தில் நிறைய சைட்டேஷன் வேண்டாம். இந்த உபநிஷத்தில் அப்படி சொல்லிடுது, அந்த உபநிஷத்து சொல்லிடுதுன்னும் போது அவங்க மிரண்டுடுவாங்க, பயந்துடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உபநிஷத்தில் சொல்லியிருக்குது, இந்த இடத்துல இந்த மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். தத்துவ போதம் எப்படி எந்த மந்திரத்தையும் சொல்லாமல் தான் மாத்திரமாக விளக்குது. ஆனால் சதானந்தர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அது வேதாந்த சாரம்னு. அந்த புக்கில் பார்த்தோம்னா நிறைய சைட்டேஷன் கொடுத்துருவார். அந்த புக்கு மாதிரி வேண்டாம். கொஞ்சம் முன்னேறின பிறகு அந்த லெவல் வகுப்பு வரும்போது அவங்களுக்கு சைட்டேஷனோட கிளாஸ் எடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து சிருஷ்டி அப்படின்னா சிருஷ்டியை பற்றி தைத்திரி என்ன சொல்லுது, சாந்தோக்கி என்ன சொல்லுது, சாந்தியோகத்தில் திரிவீகரணங்கிறதையும் 3 படைப்பையும் பற்றி மூர்த்தம் அமூர்த்தம்லாம் பேசும். பிரகதாரண்யம் வேறு மாதிரி பேசும். அதெல்லாம் நீங்கள் சைட்டேஷன் கொடுக்கலாம். அது வந்து அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுக்கு. இதுதான் இந்த டீச்சிங் மெத்தடாலஜி நான் இந்த உரையில் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் சிஷ்யர்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறவங்களுக்கு யூடியூப்பில் கேட்டிருந்தாலும் கூட இந்த அத்வைதத்தினால நாம் இன்னும் ஒரு டிகிரி வாங்கிட்டு போயிட்டோம், 2 நாள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம், சங்கரானந்தா கிட்ட நாங்கள் மாணவர்களாக இருந்தோம் அப்படின்ற சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை. இது என்னுடைய ஆசையோ, இந்த ஆத்மீகத்தோட ஆசையோ என்னென்னா, நீங்கள் இன்னொரு பரமாச்சாரியாக மாறணும், மற்றவங்களுக்கு இதை எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு பிராரப்தம் வாய்ப்பு கொடுத்ததுன்னா, அல்லது குறைந்தபட்சம் நாம் மோட்ச ஸ்திதியில் குரு எப்படியோ அதே போல் நாமளும் வாழணும். சங்கரர் எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி பிரம்மமாக இருந்தாரோ அது போல் நாம் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இது இன்னொரு டிகிரி கிடையாது. இந்த கூட்டத்தில் நான் பண்ணால் அவர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன், அந்த ஊர்கிட்ட படிச்சிருக்கிறேன், நான் 5 வருஷம் வேதாந்தம் படித்தேன் அப்படிங்கிறது அது தேவையில்லை. அதனால் ஒரு பயனும் இல்லை. ஒரு தடவை கேட்டாலும் பல பேருக்கு கேட்டாலும் நாம் அதை மாதிரி வாழ்ந்துட்டோமா அப்படின்றது தான். அப்படி வாழ்வதற்காகத்தான் இந்த கோர்ஸை நம்ம நடத்துகிறோமே தவிர, இது ஒரு ஆத்ம வித்யாலயங்கிற ஒரு நிறுவனத்தில் கட்டாயமாக நடத்த வேண்டிய ஒரு பாடத்திட்டமோ, வருஷம் டிகிரி கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே நம்ம உருவாக்குறதே மோட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்துக்களை தான் உருவாக்குறோம். பிரம்ம வித். அந்த நோக்கத்துக்காக நீங்கள் இருங்க, அந்த நோக்கம் நிறைவேறும். என்னுடைய ஆசை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆச்சாரியர் பீடத்தில் உட்காரணும், மற்றவங்களுக்கு இதே மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள இதயத்தில் உட்காரணும். அதனால் இந்த ஆசனம் உங்கள் எல்லாருக்குமே தான். இப்போதைக்கு டீச்சருக்கு கொடுத்துருப்போம். மணி இப்போ ஆரம்பிச்சு 10 ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு ஒரு இடைவெளி விட்டுக்கலாமா? அப்பப்போ ஒரு பெல் அடிக்கும். பெல் அடிக்கும்போது நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. கீழே ஒரு பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணி அடுத்த சரி அதை நம்ம ஆச்சாரியா பார்த்துக்குவார். சரி, உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இந்த சபையும் இந்த ஆசனத்தையும் ஆச்சாரியாருக்கு விட்டு கொடுக்குறேன். வாங்க சார். அந்த பூவெல்லாம் கொண்டு வந்தாங்க, சாமிக்கு போடலாம். நான் காலை வணக்கம். உங்களையெல்லாம் நான் வரவேற்று இந்த காலை பொழுதிலே ஐயாவுடைய சங்கரானந்தனுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கோர்ஸ் நடக்கும்போது எப்பொழுதுமே இதேமாரி ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் என்பது நடப்பது என்பது நிறைய நின்று விட்டது என்று. எப்பொழுதுமே நம்மளுடைய கல்வி பாடத்திட்டத்திலே தமிழ் பாடத்திலிருந்து இங்கிலீஷுக்கு மாறும்பொழுது
அப்போல்லாம் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு 2 மாதம் நடத்துவாங்க. ஆங்கில அறிவுக்காக நடத்துவது உண்டு. அதுமாரி ஐயா, இது உங்களுக்கு இந்த புதிதாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேதாந்தாவினுடைய முக்கியமான கருத்துக்களை கூறுவதற்காக இந்த வகுப்பை வைத்திருக்கின்றார்கள். அதற்காக நம்முடைய நன்றியை முதலாவதாக சங்கரானந்தா ஜிக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாரே இவ்வளவு சாதிக்க முடியுமா என்பதை ஆதிசங்கரருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். எவ்வளவு புஸ்தகங்கள், எவ்வளவு நூல்கள், எவ்வளவு பிரகரண நூல்கள், எவ்வளவு இது எழுதியிருக்கிறார். பிரஸ்தானத்திரயங்களுக்கு நிறைய பாஷ்யம் எழுதியிருக்கிறார். பாஷ்யக்காரர் என்றே அவருக்கு பெயர். அதேமாதிரி ஐயா கிட்டத்தட்ட 280 300 நூல்களுக்கு மேல் ஆராய்ச்சி நூல்களும் சயின்ஸ் நூல்களும் இதேமாரி நம்முடைய சங்கராச்சாரியாருடைய நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நம்ம வியப்பத்தோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களே எழுதி அவர்களே ப்ரூஃபும் பார்த்துக்கிறாங்க, அவங்களே பிரிண்ட்டுக்கு கொடுத்து அவங்களே பெண்டிங்லாம் பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ அருமையான புஸ்தகங்கள். இன்று நிறைய பேர் அந்த அளவுக்கு இன்னும் யாரும் எழுதவில்லை. அஷ்டாவக்கர கீதையிலிருந்து எல்லா புக்கும் அதுமாரி எழுதியிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்மளுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை நாம் முதலிலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வித்தியிலே 2 வித்தை உண்டு. ஒன்று பராவித்யா, ஒன்று பெயர் அபராவித்யா என்று பெயர். அபராவித்யை தான் நாம் இதுவரைக்கும் நாம் படித்து கொண்டிருந்தோம். இது ஏன் இன்று முன்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்பது நமக்கு தெரிகின்றது. பராவித்யை ஏன் தெரிவித்துக்கொள்ள, அது தெரிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒருத்தவன் இங்கே நம்முடைய இந்திய நூல்களெல்லாம் பார்த்திருக்கின்றான். புருஷார்த்தத்திற்கு அவன் மேஸ்லா தியரி என்று ஒன்று எழுதியிருக்கின்றான். 1946 பார்த்தால் நான் ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் புருஷார்த்தத்தை பற்றி. அப்போ அதெல்லாம் என்னங்க எங்ககிட்ட இருக்குங்க சைக்காலஜியில் இந்த மாஸ்லோ தியரிங்க இது அப்படிங்கிறாங்க. என்னையா இது, வேதங்களிலே சொன்னது புருஷார்த்தம் முதல்ல சொல்லியிருக்கு. நீங்கள் எப்படி? ஏன்னா அவன் வந்திருக்கிறான், அவன் இந்தியாவில் பார்த்து நிறைய வேதங்கள் ஜெர்மனிலே மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. 1900 அப்போ உள்ள அமெரிக்க அரசு என்ன பண்ணியிருக்கு, நிறைய பேரை செலவு பண்ணி அனுப்பியிருக்கான் இந்தியாவுக்கு. போய் படிச்சுட்டு வாங்க, உபநிஷதங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு யோகா எல்லாத்தையும் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நமக்கு வரலாற்றிலே மறைக்கப்பட்ட கருத்துக்களாக இருக்கின்றது. அப்பொழுது பார்க்கும்போது தான் மாஸ்லோ தியரி என்பது இந்த புருஷார்த்தத்துக்கு அவன் எழுதியிருக்கின்றான். இதே கருத்தை அவன் எழுதியிருக்கின்றான் ஆங்கிலத்திலே. இது நமக்கு தெரியவில்லை. அதனால் நம்முடைய இந்த கல்வி முறையிலே இது முதலாவதாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வி இது. அது தெரிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருந்திருக்கும். இந்த தேவையில்லாத ஒரு வாழ்க்கையிலே, அதாவது நல்லது கெட்டது என்பது தெரிந்திருக்கும், நல்லதை நினைத்து கொண்டு இருக்கும். அதுமாரி இந்த கெட்டதை உணர்ந்து கொண்டு வேகத்தோடு நாம் நித்திய வேகத்தை அறிந்திருந்திருக்கலாம். நன்ற வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றும் பார்த்தால் சிலோனில் பார்த்தோம்னா 5, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பாடத்தினுடைய இதிலே அங்கே கரிக்குலமாக இருக்கின்றது. 4வது 5வதுலேயே அவன் சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொள்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து சென்றக்கூடிய தமிழர்கள் எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளிலும் நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே போய் வழி கேட்க வேண்டாம். நீங்கள் மெட்ராஸில் போகிற மாதிரியே போகலாங்க. டெல்லியில் தான் நீங்கள் பயப்படணும், கல்கத்தாவில் பயப்படணும், பாம்பேயில் பயப்படணும். ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். ஐயா இந்த இடத்துக்கு உடனே அவன் சந்தோஷமாக அப்படி போங்கயா அப்படின்னு சொல்லி வழி காட்டிடுவான். அதனால் அவர்கள் இன்னும் மாறவில்லை. அதே இது இருக்கிற என்ன காரணம்னா அவர்கள் இளம் வயதிலேயே இந்த சைவ சித்தாந்தம் கற்றுக் கொடுத்து கொள்ளுறது. அதனால் நமக்கு ஐயா இதேமாரி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பராவித்யாவை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய திட்டம் மிக அருமையாக இருக்கின்றது. நான் நிறைய முறையே சொல்வேன், நீங்கள் இதே ஒரு ஆசிரமத்தில் போனீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே எந்தவித செலவும் இல்லாமல் அவர்களே ஒரு கரிக்குலத்தை செய்து வேதாந்தத்தில் புதிதாக வருபவர்களுக்காக எங்கேயுமே கிடையாது. நான் நிறைய ஆனக்கட்டிலே படித்திருக்கின்றேன். அதேமாரி சிவானந்த ஆசிரமம் ரிஷிகேசிலே பார்த்துருக்கின்றேன், தயானந்த ஆசிரமத்தை பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் இந்த வேதாந்த புதுமுக வகுப்பு மாதிரி எதுவுமே கிடையாது. அது அவசியம் தேவை. ஏனென்றால் எடுத்த உடனே வேக சுடாமணியோ அல்லது வேற ஒரு நூலில் நாரத பக்தி சூத்திரமோ நடத்துகிறோம்னா யாருக்கும் என்னென்னு புரிய போகிறதில்லை. அதனால் எடுத்த உடனே இதுதான் தத்துவங்கள் இருக்கின்றன, இது வடிவமாகத்தான் எல்லா விதமான பிரகரண நூல்களாக இருக்கட்டும், பிரஸ்தானத்திரயம் என்று சொல்லக்கூடிய பகவத்கீதையை, இல்லை பிரம்மசூத்திரமாக இருக்கட்டும், இல்லை உபநிஷதங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த கருத்துக்கள் தான் இருக்கின்றது. ஒன்றோட ஒன்று சில கருத்துக்கள் மாறி மாறி இருக்கலாம், ஒரே கருத்துக்கள் இன்னொரு நூலில் இருக்கும். எல்லாமே பேசிக் இதுதான் அப்படின்னு இதிலேருந்து நாம் அஸ்திவாரத்திலிருந்து
கட்டடத்தை கட்டும் பொழுது நமக்கு வீடு கட்டடம் நன்றாக அமையும். அதுதான் ஐயாவுடைய பிளான். அதற்காக நிறைய பேர் இதற்காக அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். காந்திநாதன் இருக்கின்றார், அவர் இல்லை என்றால் இது அஸ்திவாரமே அவர்தான். அவர் இருந்துதான் இன்று நிறைய பணிகளை இங்கே மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் நாம் நமது நன்றியை கூற வேண்டும். இவ்வாறு இந்த வகுப்புக்காக நம் சங்கரானந்தஜிக்கு அவர்களுக்கு மிக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று வகுப்புகளுடைய கரிக்குலம் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். என்ன டவுட் இருந்தாலும் அப்படியே நோட்டில் எழுதி வச்சிங்க. நம்ம சத் சங்கத்தில் அந்த கேள்வியை அவர்களிடம் கேட்டு விடலாம். நான் நடத்துகிறேன்னா என்னுடைய டவுட் இருந்தேன்னா சபேசனுக்கு இதை கேள்வி என்று சொல்லலாம், நான் அதுக்கு பதில் சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியவில்லைன்னா ஐயா சுவாமிஜி அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அதுமாதிரி யார் தெரிஞ்சிருந்தாலும் அதற்கான பதிலை நாம் கூறலாம் என்று இருக்கின்றேன். இதில் 2 விதமான மக்கள் நம்ம இருக்கிறோம் எல்லாருமே ஆடியன்ஸில். ஒன்று, புதிதாக வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் வந்து இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் பாடம் சொல்லணும். ஐயா முன்னாடியே சொல்லிட்டாங்க, சுவாமிஜி நிறைய உதாரணத்தெல்லாம் எடுத்துருங்கன்னு அவங்க எனக்கு தான் சொல்லியிருப்பாங்களேன்னு நினைக்கின்றேன். அதனால் நானே அதை கொஞ்சம் நீக்கிவிட்டேன். அதனால் அவர்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ ஆத்திசூடி எப்படி இப்போ நமக்கு முதலாக சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அட்டவணை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம எல்கேஜி யூகேஜிக்கு மாதிரி நம்ம கீழே இறங்கி விட வேண்டியதுதான். அவர்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக தமிழில் நல்லா விளக்கமாக சொல்லுங்கள். பிரசா இதாக இருக்கட்டும், அவசாத்திரியமாக இருக்கட்டும், இல்லாட்டி பஞ்சகோஷமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சமஸ்கிருத வார்த்தை எல்லாமே நீங்கள் அதை அழகாக மெதுவாக செய்யுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவர்கள் டேக் ஹோம் இங்கேருந்து போகும்போது அவர்களுக்கு ஒரு மனசுக்குள்ளார இது இருக்கிறது அப்படின்னு அந்த டேக் ஹோம் மெசேஜாக நம்ம சொல்ல வேண்டும். அம்மா மாதிரி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதை நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அந்த அத்வைத்தில் இருக்கிற கருத்துக்கள் அவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றன. இது இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை பக்குவமாக இருக்கும். நிறைய எந்த நோயுமே வராது. முதல்ல மனசு நல்லா இருந்ததுன்னா நோய் வராது. அதேமாரி அந்த கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்வதற்காக நாம் அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பிலே கரிக்குலத்தில் பார்த்திங்கன்னா சுவாமிஜி அவங்க முன்னுரை சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது கிளாஸ் வேதம் வேதாந்தம் அறிமுகம் என்ற ஒரு வகுப்பை நடத்த இருக்கின்றோம். ஏனென்றால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வேதம்னா என்ன, வேதத்தில் எப்படி டிவிஷன் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி கர்மகாண்டம்னா என்ன, ஞானகாண்டம்னா என்ன, ஐயா அதெல்லாம் நிறையா சொல்லிடுவாங்க உங்களுக்கு. அந்த வகுப்பை நாம் நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் எதில் இருக்கிறோம், ஞானகாண்டத்தில் இருக்கிறோமா கர்மகாண்டத்தில் இருக்கின்றோமா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் மந்திர பாகம் நிறையா பிராமண பாகம், இன்னொன்று ஆரண்ய பாகம் என்று 3 பிரிவாக இருக்கின்றது. இதேமாரி அவர்கள் அதை வகுத்து சொல்வார்கள். அது முதல் வகுப்பாக நமக்கு இருக்கின்றது. 2வது வகுப்பு கொஞ்சம் தேநீர் இடைவெளிக்கு பிறகு அடுத்த கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாஸ் இருக்கிறது தன்னறிவு, புருஷார்த்தம் தான் முதல் சப்ஜெக்ட். எடுத்த உடனே வேதாந்தத்துக்கு வரக்கூடியது புருஷார்த்தம். நான் அதை வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். அதுமாரி 2வது தன்னறிவு, செல்ஃப் தன்னறிவு என்ற அர்த்தம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக புருஷார்த்தம் நடத்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக சாதன சதுஷ்யம் இருக்கின்றது. தத்வீகம் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இது 2வது வகுப்பாக நமக்கு இருக்கின்றது. இப்பொழுது ஐயா காந்திநாதன் அவர்களை இந்த முதல் வகுப்பை ஆரம்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வேதம் வேதாந்தம் இது ஒரு அறிமுகமாக அவர் சொல்கிறார்கள். ஏனென்றால் வேதத்தினுடைய அறிமுகத்தை அவர்கள் விரிவாக உங்களுக்கு சொல்வார்கள்.